கியா கரன்ஸ் கிளாவிஸ் ஈவி. வண்டி மட்டும் பெருசு இல்லைங்க, இதோட பேருமே பெருசு தான். இந்த வீடியோவில் நான் ஏன் வந்துட்டு கியா காரன்ஸ் கிளாவிஸ் ஈவி வாங்கினேன், அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த பேட்டரி டெக்னாலஜி பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் இது வாக் அரவுண்ட் எதுவும் நம்ம பண்ண போகிறது இல்லைங்க, ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃப்ரம் த யூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு எந்தெந்த விஷயம்லாம் வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் கிளாவிஸ் ஈவி? இதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டியெல்லாம் பார்த்தோம், என்னென்னலாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்துச்சு அப்படின்னா, மஹேந்திராவில் எக்ஸ்இவி 9 கூப்பி ஸ்டைல் டிசைன், அதுவும் ஃபேமிலி கார் தான். அடுத்தது எம்ஜி வின்சர், அதுவும் வந்துட்டு ஃபேமிலி கார் தான். என்கிட்ட வந்து ஹோண்டா சிட்டி இருந்துச்சு. அந்த காரில் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு எம்ஜி வின்சர் தாங்க இருந்துச்சு. ஸோ எம்ஜி வின்சர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆன டைம். பட் வந்து ஹோல்டு பண்ணதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு சில டைம் நடக்க மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ஒரு 1 இயராக அவங்க ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனால் ஹோல்ட் பண்ணேன். செகண்ட் ரீசன் வந்துட்டு சஸ்பென்ஷன். எம்ஜி வின்சர் ப்ரோ வந்துருந்துச்சு. பட் வந்து டெஸ்ட் ட்ரைவில் வந்துட்டு எம்ஜி வின்சர் ப்ரோ கிடைக்கல எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அது ஒரு ரீசன். பட் வந்து இந்த கார் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா வாஸ் அ கிளாஸுங்க. டிரைவபிலிட்டிக்கு இது சூப்பரான வெஹிக்கிளுங்க. ஆனால் இது வந்து நான் போகக்கூடாது அப்படின்னு நினச்சி, டிரைவபிலிட்டிக்கு நல்ல வெஹிக்கிள், ப்ளஸ் எங்கள் ஃபேமிலிக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சஸ்பென்ஷனில் இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இப்போ பாடி ரோலில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பாடி ரோல் இருக்குது. நம்ம கொஞ்சமாக இதில் பாடி ரோல் இருக்குது. ஆனால் என்னை இது எடுக்க விடாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து என்எம்சி பேட்டரி. என்எம்சி பேட்டரி ஏன் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சைக்கிள் கவுண்ட். 1000 to 3000 சைக்கிள்ஸ் இதோட இது இருக்குது. ஸோ 1000 சைக்கிள்ஸ் அப்படின்னாவே 1,75,000 கிலோமீட்டர் என்னால் இதில் ஓட்ட முடியும். 20 to 25,000 கிலோமீட்டர்ஸ் ஆனுவலி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, அப்போ இதை நான் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸில் வந்துட்டு ஒரு 2 lakhs கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடுவேன் மினிமம். அப்புறம் வந்துட்டு 3000 லைஃப் சைக்கிள் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் 3000 லைஃப் சைக்கிள்ஸ் வரும். 3000 லைஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னா அரௌண்ட் 5 lakhs கிலோமீட்டர்ஸ்ங்க. அதை ஓட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆயிரும். ஸோ அதனால் சம்வேர் இன் பிட்வீன் அப்படிங்கிறதுனால எனக்கு சைக்கிள் கவுண்ட் ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னோட மெயின் ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா தெர்மல் ரன்னவே. என்எம்சி பேட்டரி வந்துட்டு கோல்டு கிளைமேட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ரிசல்ட்டு இங்கே இருக்கிற ரிசல்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. நம்மளுக்கு வந்து ஹாட்டர் கிளைமேட். அதனால் ஏற்கனவே பேட்டரியும் வந்து ஹாட் கிளைமேட்டுக்கு ஒத்து வராது. நமக்கு வந்து இது எப்படி வரும் அப்படின்னு தான் ஒரு யோசனையாக இருந்துச்சு. அப்போ வந்து அதோட கியாவோட மேனுவல், மற்ற இன்டர்நெட்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி எனக்கு என்ன கற்றுக்கிட்டேன்னா, என்ன கிடைச்சதுன்னா, இது வந்துட்டு லிக்விட் கோல்டு பேட்டரி சிஸ்டம் என்எம்சி, பட் லிக்விட் கோல்டு பேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு தனியாகவே ஒரு கம்ப்ரஸர் வச்சு ஏசி கூல் பண்ணுறாங்க பேட்டரியை தேவைப்படும் போது. ஸோ அதனால் அதில் கூலிங்கை வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுறதுனால அது ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, இதுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்பவுமே கூட நான் வந்து கிட்டத்தட்ட அரௌண்டு 13,800 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிட்டேன். இப்பவுமே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்ஓஹெச் வந்துட்டு பேட்டரியோட எஸ்ஓஹெச், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் வந்துட்டு ஒரு 2% குறைஞ்சிருக்குது. 100%லேருந்து 2% குறைஞ்சிருக்குது. ஸோ டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸில் குறைஞ்சிருக்கா அப்படின்னா, இந்த 2% எப்போ குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆஃப்டர் 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் எனக்கு அந்த 2% குறைஞ்சிருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, எர்லியர் வந்துட்டு நான் போகிற ரூட்லேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 430 வரல எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அரௌண்ட் 380 to 400 கிடைக்குது. அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பேட்டரி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அதை வந்து நான் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. உங்கள் பேட்டரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இதை நம்மளால தெளிவாக பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த தெர்மல் ரன்னவே இஷ்யூ இருந்துச்சு.
அந்த தெர்மல் ரன்அவே இஷ்யூ எனக்கு கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வெஹிக்கிள் நான் வாங்கினேன். அதே மாதிரி கொரியன் பிராண்ட் எதுவுமே வந்து இன்னைக்கு வந்த சிரோஸ் வரலும் அவங்க எல்எஃப்பி பேட்டரி போட கிடையாது. பிகாஸ் அது வந்துட்டு அவங்கக்கிட்ட கிடையாது. என்எம்சி கெமிஸ்ட்ரி அவங்கக்கிட்ட இருக்குது. பட் எல்எஃப்பி பேட்டரி போயிட்டாங்கன்னா தே ஹவ் டு பி டிபெண்ட் ஆன் சைனா. இது பொலிட்டிக்கலாக அவங்களோட டெசிஷன். பட் வந்து என்எம்சி பேட்டரி வந்து ப்ரூவன். எதில்? ஹுண்டாய் கோனா இருக்குது, அதில் வந்து இட் இஸ் ப்ரூவன். அது வந்து நம்ம இந்தியன் கிளைமேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரூஃபை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இந்த வண்டியை வந்து நான் செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, எம்ஜியில் வந்து ZSCV இருக்குது, அதுவும் என்எம்சி பேட்டரி போட்டது இருக்குது. அதுலேயுமே கூட 80% அவங்க அட்டைன் பண்ணிக்கிறாங்க. அரௌண்ட் 2 lakhs to 3 lakhs கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமா கூட 80% பேட்டரி இருந்திருக்கு, ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் குறையும் போது எனக்கு ரேஞ்ச் குறையுமானா கண்டிப்பாக குறையும். அதனால் வந்துட்டு நம்ம இப்போ எனக்கு 430 இதில் கிடைக்குது அப்படின்னா ஐ கேன் அஷ்யூம் ஐ வில் ஆல்வேஸ் கெட் 350. ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் குறையும் போதுமே கூட எனக்கு 350 எனக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. இவங்க பப்ளிஷ் பண்ண ரேஞ்ச் வந்து 490 480 கரெக்டாக தெரியல. பட் எனக்கு ஆக்சுவலி கிடைச்சது வந்து 430 பிகினிங்கில். இப்போ வந்து எனக்கு 400 குறைஞ்சிருக்குது. அதுவுமே வந்து கிளைமேட்டு தான் காரணம். அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ யாராச்சும் வந்து சிரோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் வாரண்டி கொடுக்குறாங்களே, அதுலேயுமே ஃபஸ்ட் ஓனருக்கு அதுக்குமே அன்லிமிட்டெட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். என்எம்சி பேட்டரி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி எடுக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தே ஆர் கமிட்டடுங்க. அப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வாக் அரவுண்ட் பண்ணிடுவோம். நான் ஒரு ஃபீச்சராக சொல்கிறேன். இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸாக இருக்கோ அதை மட்டும் நான் மெயினாக ஹைலைட் பண்ணி சொல்கிறேங்க. எல்லாத்தையும் நம்ம வாக் அரவுண்ட் பண்ண தேவையில்லையில்ல. ஸோ நம்ம இன்டீரியர் வாக் அரவுண்ட் பண்ண போகிறதில்ல. பட் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு சீட்டு தாங்க. இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹம்ப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா அந்த சீட்டில். இது வந்துட்டு வென்டிலேட்டட் சீட் கிடையாது. வென்டிலேட்டட் சீட்டுக்கு முன்னாடி வேரியண்ட் இது HTX ER ப்ளஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சீட்டில் நம்ம உட்காந்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு முதுகில் வந்து வேர்க்குது. பட் அந்த அளவுக்கு வேர்க்கலை. நான் லாஸ்ட் டைம் வந்து டியாகோ EV டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு இந்த சீட்டோட அருமை எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. அது வரலும் வந்துட்டு சரி இந்த சீட்டு வேர்த்துட்டு தான் இருக்குது, நான் வந்து வென்டிலேட்டட் சீட் எடுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்துட்டு உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் ரோவில் வந்துட்டு நமக்கு ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ இந்த வெண்ட் வந்துட்டு நம்ம இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்ட் மோடு, இது வந்து ஃபுல்லி ஓப்பன் மோடு. ஸோ இந்த ஃபுல்லி ஓப்பன் மோடில் என்ன ஆகுதுன்னா ஏசி வந்து இந்த பக்கம் அடிக்குது. நம்ம டிரைவர் சீட் வந்து இங்கே இருக்குது இல்லையா, ஸோ நம்ம டிரைவர் சீட்டுக்கு மேலே தான் அது இருக்குது. ஸோ அது அங்கே அடிக்கிறதுனால நம்மளோட முதுகு பகுதி இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நல்லாவே ஒரு கூலிங் கிடைக்குது. அட்லீஸ்ட் வந்து என்னென்னா இந்த ஷர்ட்டுக்கு உள்ளே வந்துட்டு எனக்கு ஏசி போகிறதுனால இந்த ப்ளோயர் வந்து போகிறதுனால என்னால் கொஞ்சம் என்னால் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண முடியுது. அந்த வென்டிலேஷன் இல்லை அப்படிங்கிற குறைய வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுதுங்க. அடுத்தது மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ இங்கே கீழே வந்துட்டு நமக்கு ஆம்பிள் ஸ்டோரேஜ் இருக்குது. பட் இது என்னென்னா டிரைவர் சைடு உட்காந்துட்டு போகும்போது நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய கோ பேசஞ்சர்ஸ் வந்து இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த சார்ஜிங் போர்ட் வந்துட்டு குவிக் சார்ஜர்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் வந்துட்டு ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கிடையாது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லைனா ஆப்பிள் கார்ப்ளே கிடையாது. பட் வந்து நம்ம டாங்கிள் வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் டாங்கிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த டாங்கிள் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு பேட்ரி வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும் இல்லையா, அந்த ட்ரெயின் ஆகிறது அது தடுக்கும். அவ்வளோதான் இதில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். உள்ளே இருக்கிறது வந்துட்டு ஓகே, நாட் பேட். க்ளவ் பாக்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெருசாக எதுவும் வச்சுக்க முடியாது, யூஸபுளாக இருக்காது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு அம்பர்லா சின்னதாக ஏதாச்சும் பொருள் வச்சுக்க முடியும், அவ்வளோதான் வச்சுக்க முடியும். இது வந்து அம்பர்லா கிடையாது, இது வந்து சன்ஷேடு. எனக்கு வந்துட்டு எங்கேயாவது நான் நிறுத்திட்டு போனால் வெயில் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த கவரை நான் போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கினது இது. அதே மாதிரி இங்கே ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அப்புறம் அம்பர்லா வச்சுக்கலாம். இன்கேஸ் அம்பர்லா வச்சுக்கிட்டேன்னா அந்த பாட்டில் வைக்க முடியாது, இந்த 1 லிட்டர் பாட்டில் இங்கே வைக்க முடியாது, சின்னதாக தான் வச்சுக்க முடியும். இங்கே வந்து ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னா இதே மாதிரி அந்த டோர்லையுமே இருக்குது, இந்த டோர்லையுமே இருக்குது அது. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலும் பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஆம்பிள் ஸ்பேசஸ் இருக்குது. பேக் டோரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம், 2 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும்.
ப்ளஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துக்கிறாங்க. திஸ் இஸ் வெரி குட். உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு இது எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே அந்த சீட்டையும் மடித்து வச்சுட்டு அங்கே ஒரு பில்லை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அதை ஒரு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதை நான் வந்து சும்மா யூஸபிலிட்டிக்காக அவங்க எதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் வந்துட்டு இதை ரியலாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துக்கிறோம். ஒரு ட்ரிப்பில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக வந்துட்டு தம்பி வந்து படுத்து யூஸ் பண்ணிட்டு வந்தால் அப்படி ஹி இஸ் கம்ஃபர்டபுள் டூயிங் தட். இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த வண்டியில். அதனால தான் இதை எம்பிவி சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெக்ளைன் ஆப்ஷன்ஸ் நல்லாவே கொடுத்துக்குறாங்க. ஸோ இது ரெக்ளைன் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட் பொசிஷனில் வச்சுக்கலாம். சீட்டை வந்துட்டு அப்ரைட் பொசிஷனில் வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி ஜென்ரலாக யாரும் உட்கார மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாவது இது ரெக்ளைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டிகிரி ஆஃப் ரெக்ளைனேஷன் வந்து யூஸ்வலாக எல்லா கார்லேயுமே இருக்கிறது தான். ஸோ அதை மீறியும் நம்ம ரெக்ளைன் பண்ண முடியும் அப்படின்னா இதுதாங்க அந்த ரெக்ளைனிங் போர்ஷன். ஸோ இவ்வளோ தூரம் நம்மளால் ரெக்ளைன் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த சீட்டை. ஸோ தேர்ட் ரோ போக நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஆம்பிள் பூட் ஸ்பேஸுங்க. ஸோ இப்போ இந்த சீட் இருக்குதுங்களா, இந்த சீட்டை வந்து நம்மளால் ஒரு தடவை ரெக்ளைனும் பண்ணிக்க முடியும். இது வந்து தேர்ட் ரோ சீட்டை வந்து நம்மளால் ரெக்ளைன் பண்ணிக்க முடியும். இது வந்து மேட் நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். பட் அதர்வைஸ் வந்துட்டு இது வந்து இந்த மாதிரியான மெட்டீரியலில் தான் வருது. அந்த மேட் போட்டதுனால என்னால் அப்படியே படுத்து தூங்கிக்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் இதில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியுது. அதே மாதிரி அப்படியே படுத்துக்கவும் முடியும். அந்த சீட்டு விரிச்சு போட்டால் படுத்துக்க கூட முடியும். அதே மாதிரி பூட் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 சீட்டை மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு இன்னும் லக்கேஜ் வச்சுட்டு போகிறது கிடைக்குது. ஸோ 5 சீட்டராக யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம தேர்ட் ரோ கம்ஃபர்டபிலிட்டி பார்த்தோன்னா நமக்கு உள்ளே ஏறி வந்தது. அதே மாதிரி இங்கே உட்காந்துக்கிற பொசிஷன், இந்த பொசிஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கு ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ நான் ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பொசிஷன் வந்துட்டு என்னுடைய இதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சீட் இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி தள்ளி வச்சுக்குது. இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளணும் அப்படின்னா வில் கெட் சம் மோர் கம்ஃபர்டபுள் பொசிஷன். தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னமும் கம்ஃபர்டபுளாக இல்லை. இது வந்துட்டு முன்னாடி இருக்குது. சப்போஸ் வந்துட்டு அவங்க ரெக்ளைன் பண்ணாங்கன்னா இது வந்துட்டு அப்ரைட் பொசிஷனில் அப்படியே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ரெக்ளைன் பண்ணனா அவங்க இந்த மாதிரி உட்கார வேண்டியிருக்கும். அப்படி உட்காந்தாங்கன்னா எனக்கு இங்கே வந்து ரொம்ப இடிக்குது இல்லையா. ஸோ அதை பண்ணணும்னா எனக்கு இந்த பேக் சைடு சீட் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படி கொஞ்சம் ரெக்ளைன் பண்ணிட்டேன்னா எனக்கு பொசிஷன் சூப்பராக இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கால் வந்து இவ்வளோ டக்கின் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி என்னால் சாஞ்சி உட்காந்துட்டு என்னால் கம்ஃபர்டபுளாக வர முடியுதுங்க. என்னால் இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு என்னால் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இது வந்து தேர்ட் ரோ வந்து பக்கா யூஸபிள் பொசிஷனில் தாங்க இருக்குது. அது இன்னொரு காரணம். இது வந்து ரியல் 7 சீட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நான் என்னுடைய உடம்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு தேர்ட் சீட்டில் என்னால் உட்காந்துட்டு வர முடியுது அப்படின்னா இட் இஸ் ரியலி வெரி குட் ஆப்ஷன். கிளஸ்ட்ரோஸ்கோபிக் ஃபீலிங் இல்லை, ஏன்னா எல்லாமே இன்டீரியர்ஸ் எல்லாம் ஒயிட்டாக இருக்குது, அதனால் அது எதுவும் இல்லை. அப்புறம் இங்கேயும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நான் வந்து பாட்டில் ஹோல்டர் இருக்குது, நான் பாட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு பாட்டில் ஹோல்டர் இருக்குது, பாட்டில் வச்சுக்கலாம். செல்ஃபோன் வச்சுக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே சார்ஜிங் போட்டிருக்கு. நான் வந்து இதெல்லாம் தேர்ட் ரோவில் சொல்லிட்டு இருக்கிறேங்க. 2 சைடுமே இருக்குது அது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஏசி இருக்குது, அங்கே மேலேயே வந்து ஏசி வெண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இங்கே உள்ளே உட்காந்துருக்கிறதுமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரையிலும் இந்த வண்டி எடுத்ததுக்காக நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே இல்லைங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா, நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, we have to keep an eye on the SOH வந்துட்டு எவ்வளோ வந்து டிகிரேட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியதாங்க இருக்குது. இது வந்துட்டு 8 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. 1,60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்ட்டி கொடுத்துக்கிறாங்க. இந்த 8 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துட்டு பேட்டரிக்கும் மோட்டாருக்கும் தாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து வெஹிக்கிளுக்கு.
அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் வந்து அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸில் எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குது. 2 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு 1,25,000 கிலோமீட்டர் ஆர் 5 இயர்ஸ் அந்த மாதிரி வாரண்டி டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுடைய ஷோரூமில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களால கொடுக்க முடியுங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து இறங்கணும் அப்படின்னா இந்த லிவர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து முன்னாடி தள்ளி இறங்கலாம். இது வந்துட்டு இந்த சைடும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம், இந்த சைடு வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதர்வைஸ் இந்த சைடில் மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேலே இங்கே ஒரு பட்டன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பட்டன் ஜஸ்ட் நீங்கள் ஒன் டப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ தட் யூ கேன் கெட் டவுன் ஈஸிலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் பொசிஷனிங். ஸோ எனக்கு வந்துட்டு எப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான பொசிஷனில் இருக்குது. இதே டாட்டாவில் வந்து இப்படி மேலே இருக்கும். ஸோ நான் வந்து காலை இப்படி போட்டு இப்படி அமுத்துற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு கீழே இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஆக்சிலரேட். அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு ஃபுட் ரெஸ்ட் இருக்குதுங்க. இங்கே வந்து எனக்கு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. ஸோ என்னால் கம்ஃபர்டபுளாக வந்து ஃபுட் ரெஸ்ட் வச்சுக்க முடியுது. அதே மாதிரி இங்கே உட்காரதுக்கு வந்து எனக்கு இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. லெக் ரூம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா அவைலபிளாக இருக்குது. இங்கே நமக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கொடுத்துக்கிறாங்க. பட் நீங்கள் நார்மலாக பிரேக் பண்ணும்போது வந்துட்டு அது லீனியராக தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஹெவியாக பிரேக் பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சடன் பிரேக்கிங் வரும். பட் அதர்வைஸ் பிரேக்கிங் வந்துட்டு எனக்கு அவ்வளோ போட்ட உடனே அப்படியே நிற்கிற மாதிரியான ஒரு பிரேக்கிங் இது கிடையாதுங்க. பட் நீங்கள் நார்மலாக பிரேக்கிங் போடும்போது ரீஜன் 0ல் இருந்தாலுமே கூட பிரேக்கிங் போடும்போது ரீஜன் ஆட்டோமேட்டிக்காக கிக்கின் ஆகி ஒர்க் ஆகும். பட் வந்து டைரக்ட் ரீஜன் போடுற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா அடாஸ். இதில் வந்து நான் ஃப்ரண்ட் கொல்யூஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி லேன் கீப் அசிஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு லேன் கீப் அசிஸ்ட் ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் ஒரு லேன்ல இருந்து இன்னொரு லேனுக்கு வந்து நான் பாஸ் ஆகி போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகுதுங்க. எனக்கு வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது என்னைய. ஸோ அதனால் எனக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து நான் லேன் கீப் அசிஸ்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பொல்யூஷன் அசிஸ்டையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பில்லியனர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஓரத்தில் வந்து வண்டி பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்புறம் கிராஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங் பண்ணிக்குது. அதனால் வந்து நான் அந்த ஃபீச்சரையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த பில்லர் வந்துட்டு வியூவில் வந்துட்டு ரைட் டர்ன் எடுக்கும்போது நாட் ஆல்வேஸ் பட் சம்டைம்ஸ் வந்து இது எனக்கு ப்ராப்ளமாக தாங்க இருக்குது. எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு ஹில் டிரைவில் வந்துட்டு நான் கட் பண்ணோன்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். 360 டிகிரி வியூவில் போட்டாலுமே கூட இந்த சைடில், அதாவது இந்த ஆங்கிளில் இருக்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி அது தெரியறதில்ல. அது எந்த கேமராவுமே கவர் பண்ணுறதில்ல. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது, பேக்கில் கேமரா இருக்குது, சைடில் 2 கேமரா இருக்குது. பட் வந்து கிராஸில் இருக்கிற இந்த கேமரா வந்து கவர் ஆகிறதில்ல. ரெண்டாவது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் வண்டி வந்து இப்படி ஸ்டேரிங் நான் திருப்பி போகும்போது இப்போ நான் ரைட்டு திரும்பணும், நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் ரைட்டு பார்த்துக்கிட்டே திரும்பணும்னா இந்த ஸ்டேரிங் வந்து என்ன மறைச்சிருது. பட் அதர் தேன் தட் லேன் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் எனக்கு கார்னரில் வந்துட்டு சைடில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு எனக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா இல்லை. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரே எனக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் கொடுத்த மாதிரி இருக்குதுங்க. இதில் அடுத்த விஷயம் என்னன்னா இது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்துட்டு 10 கிலோமீட்டர்ஸ்லேயே ஆன் ஆயிருங்க. ஏன்னா யூ கேன் ஃபாலோ எ வெஹிக்கிள் இந்த சிட்டி ஆல்சோ. அப்புறம் இது வந்து என்னென்னா எந்த டிஸ்டன்ஸில் வந்து ஒரு வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் எந்த ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் வந்து 3 இருக்கும். க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது, மீடியமாக ஃபாலோ பண்ணுறது, கொஞ்சம் நிறையவே கேப் விட்டு ஃபாலோ பண்ணுறது. பட் இந்த க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது. ஸோ சிட்டியில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிட்டியில் வந்துட்டு ஒரு வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த மோடை ஆன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஈவன் 10 கிலோமீட்டர்ஸ் கூட கிரீப் நைட் போகுதுங்க வண்டி ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நடுவில் வந்து ஒரு 2 வீலர் வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 2 வீலரை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துட்டு அந்த 2 வீலர்லேருந்து மறுபடியும் அந்த ஸ்பேஸ் விட்டு தான் அது போகுது. ஸோ ஆக்சுவலி வந்து இது சிட்டி டிராஃபிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஹைவேஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த லேன் கீப் அசிஸ்ட்டும் வந்துட்டு ஹைவேஸில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ஹைவேஸில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து சடனாக ரோட்டில் இருந்து நம்ம கண் எடுத்து பண்ணுறதாவோ இல்லை வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னாவோ அப்போ வந்து இந்த லேன் கீப் அசிஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த லேன் கீப் அசிஸ்ட் போட்டிருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டர்னிங்க ஒரு ஆங்கிள் வந்து என்னன்னா இது இவ்வளோ தூரம் அதால் டர்ன் பண்ண முடியுது. ஒரு 30 டிகிரிஸ் பக்கமாக அதை டர்ன் பண்ண முடியுது. அதுக்கு மேலே ஒரு பெண்டு வந்துச்சு அப்படின்னா நாம தான் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதால் அதை டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பட் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே.
நம்ம ஆன் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு வந்து ரெடி ஸ்டேட் வந்துருச்சு. இது வந்துட்டு ரீஜன் லெவலு, இது வந்துட்டு பேட்டரி பர்சன்டேஜ் லெஃப்ட் அவுட்டு. அப்புறம் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இந்த ட்ரிப்பு தாங்க. ட்ரிப் மீட்டர் எப்படின்னா, ஒவ்வொரு தடவை நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போதும் இந்த கரண்ட் ட்ரிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ட்ரிப் மீட்டர் இருக்குது. அது என்னன்னா ஆஃப்டர் சார்ஜிங். இது வந்து எவ்ரி சார்ஜ் டு சார்ஜ். அப்போ அந்த சார்ஜில் இருந்து அந்த சார்ஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா, சார்ஜ் போட்டோன்னா இது ரீசெட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது ரீசெட் ஆயிரும். ஸோ லாஸ்ட் டைம் நான் சார்ஜ் போட்டதுலேருந்து இப்போ வரலும் எனக்கு இருக்கிற ரேஞ்சு, டிஸ்டன்ஸ் கவர்டு, அதே மாதிரி எவ்வளோ டைமில் கவர் பண்ணிக்கிறேன் எல்லாமே இதில் காட்டுது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா அந்த ட்ரிப்புக்காக வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம், தனியாக ரீசெட் பண்ணிக்கலாம். அது மேனுவல் ரீசெட் மோடு. நான் வந்து வண்டி வாங்கினதுலேருந்து இன்னும் ரீசெட் பண்ணவே இல்லை. எனக்கு 8.6 கிலோமீட்டர் பர் யூனிட் எனக்கு கிடைக்குது. இது வந்துட்டு ஓவரால் எஃபிஷியன்சி விச் இஸ் லைக் அரௌண்ட் 430 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்குதுங்க. ஒரு சார்ஜுக்கு 430 கிடைக்குது எனக்கு இன்னைக்கு வரலும். சம்டைம்ஸ் என்னென்னா லாங்கில் போகும்போது 380 வருது. அதே மாதிரி லோக்கலில் வந்து 350 360 கூட வந்திருக்குது. அது ஆன் அன் ஆவரேஜாக வந்து 430. இது வந்துட்டு கரெக்டான கால்குலேஷன் தான். ஏன்னா அதை நான் மேனுவலாகவே கால்குலேட் பண்ணிக்கிறேன். அது கரெக்டாக தான் வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சார்ஜ் 95% போட்டேன். இன்றைக்கி இப்போ 17% இருக்குது. இப்போ வரல ஓடினதில் எனக்கு 8 கிலோமீட்டர்ஸ் பர் கிலோவாட் ஹவர் வந்திருக்குது. இப்போ நான் ஏசி ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏசிக்கு வந்து எனக்கு கன்சியூம் ஆகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே ஈவிக்குள்ளே போனால் இந்த இடத்துல 3 பார்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எனர்ஜி இன்ஃபர்மேஷன் போகணும். அதில் போனீங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா பார்க்கலாம். இதில் வந்து எத்தனை வாட்டேஜ் வந்து கிளைமேட்டுக்காக, அதாவது ஏசிக்காக எடுத்துக்குது, எத்தனை வாட்டேஜ் வந்து டிரைவிங்காக எடுத்துக்குது, எத்தனை வாட்டேஜ் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸாக எடுத்துக்குது, இது எல்லாத்தையும் அதில் வந்து உங்களுக்கு காட்டுங்க. இதில் என்னன்னா இந்த 3 போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் டிரைவிங் கொடுத்துருது. அப்புறம் பேட்டரி கேர் அப்படிங்கிறது இது வந்து லிக்விட் கூல் பேட்டரி இல்லையா? ஸோ அந்த பேட்டரிக்கு வந்துட்டு ஏசி தேவைப்படும். ஸோ அதனால் பேட்டரி கேருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேட்டரி பவர் எடுத்துக்கும். அந்த மாதிரி எடுத்துச்சு அப்படின்னா கன்சம்ஷனும் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 29 டிகிரி ஆம்பியன்ஸ் டெம்பரேச்சர் இருக்குது, 29 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி ஓடோமீட்டரும் என்னால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எனக்கு ட்ரிப் மீட்டரையும் பார்த்துக்க முடியும். இப்போ நான் வந்து கரண்ட் போட்டுக்கிறேன். இந்த ஸ்க்ராலிங் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஸ்க்ராலிங் பதிலாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க கூட நல்லா இருந்திருக்கும். இது ஓகே, இது வந்துட்டு வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு ரொம்ப ப்ரிசிஷனாக தேவைப்படாது. பட் இது வந்து ஒரு மெனுவை பார்க்கறதுக்கு நமக்கு ப்ரிசிஷனாக அது தேவைப்படுது இல்லையா? ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்க்ராலிங் வெர்டிக்கல் ஸ்க்ராலிங்க்கு அது வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இதில். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரீஜன் லெவலுங்க. இந்த ரீஜன் லெவல் நான் போக சொல்கிறேன். இப்போ நான் ரீஜன் லெவல் 0ல் இருக்குது. விச் மீன்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு டேப் ஒன்று கொடுத்து விட்டுட்டேன். இப்போ எனக்கு வெஹிக்கிள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு கரண்ட்லி அட் ரீஜன் லெவல் 0ல் இருக்கிறேன். விச் மீன்ஸ் எனக்கு வந்து நியூட்ரலில் ரன் ஆகிற மாதிரி தான். ஸோ எனக்கு எங்கே வந்து ரீஜன் தேவைப்படுதோ அங்கே வந்து நான் டைனமிக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? இப்போ ரீஜன் லெவல் 2ல் இருக்குது இப்போ எனக்கு. ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. என்னோட டிரைவிங் ஸ்டைலாகவும் மாறிடுச்சு. இந்த பேடல் ஷிஃப்டர்ஸில் ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா? இப்போ இந்த ரைட் சைடு இருக்குதுல்ல, அதை வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இது பாருங்க ஆட்டோமேட்டிக் மோடு மாறிடுச்சு. ஆட்டோ மோட் அப்படின்னா என்னன்னா, முன்னாடி போகிற வெஹிக்கிள் இருக்குது இல்லைங்களா, அந்த வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஜனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நாம் எதுவும் பண்ண தேவையில்லை. பாருங்க, இது வந்து வெஹிக்கிள்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். இப்போ நமக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று முன்னாடி வருதுன்னு வச்சுங்க. இப்போ பாருங்க, முன்னாடி வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. பட் அது வந்து அதுக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை நான் வந்து மேனுவலாக நான் பிரேக் போட்டு தான் வந்து ஸ்லோ பண்ணி ஆகணும் வெஹிக்கிளை. ஸோ இப்போ பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரீஜன் வந்து அப்ளை பண்ணிச்சு. ஏன்னா முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் ஸ்லோ ஆச்சு இல்லையா? ஸோ அந்த ஸ்லோவுக்கு தகுந்த மாதிரி இதுவும் அப்ளை ஆகிக்குது. இந்த பிரேக் கொஞ்சம் ஷார்ப்பாக தாங்க இருக்குது. பட் ஃபியூ பீப்புள்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்யூனிட்டியில். பட் சம்ஹவ் ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் திஸ் ஆட்டோமேட்டிக் ரீஜன். ஸோ பாருங்கள், இது 6 கிலோவாட்ஸ் எனக்கு காட்டுது. இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஜன் நடக்குது, கொஞ்சம் ரீஜன் நடக்குது. இந்த ரீஜன் இங்கே வரும்போது இங்கேயும் ரீஜன் நடக்குது. அது நமக்கு தெரியும். நெகட்டிவில் போச்சுன்னா ரீஜனில் போகுதுன்னு நமக்கு தெரியும். பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறோம், நெகட்டிவில் போச்சு அப்படின்னா ரீஜென்ரேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஐ மீன், இது வந்துட்டு கியாவில் இருக்கிற ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா கலெக்ஷன் இதில் வந்து எனக்கு ரொம்பவே ஈடுபாடு ஜாஸ்தி. இப்போ
பாருங்கள் எனக்கு 17% தான் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லா வண்டி வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ ஃபார் ஸோ குட். இது இப்போ வரல பிரச்சனை வரல அப்படிங்கிறதுனால தைரியமாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போயிட்டு வர முடியுது. பட் இதே வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும்போது நான் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா, அதாவது நானே லெவல் 1 லெவல் 0 நான் போட ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது ஒபே பண்ணாதுங்க. இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆட்டோங்கிறது இப்போ L0ன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் மேனுவலாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஐபெடல் அப்படின்னு சொல்லிட்டு ஐபெடல் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக்கிங். அதே மாதிரி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரீஜென்ரேஷன் நடக்கும். நான் அதை டைனமிக்காக பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இந்த ட்ரிப் மீட்ரு இது எல்லாமே ஒரே இடத்துல காட்டுறது இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அட்லீஸ்ட் ஃபார் தி சிவி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் வந்து இந்த காம்பஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுங்க. இதில் வந்து ஆல்டிடியூட் இருக்கும். ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டவுன் ஸ்லோப்பில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அப் ஸ்லோப்பில் போகிறீங்க அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மீட்டர்ஸு 217 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ நான் அப் ஸ்லோப்பில் போகிறேன்னு அர்த்தம். இப்போ இதையே வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இறக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள் இது குறையுது. 217 216 இது குறையுது பார்த்தீங்களா. ஸோ அது குறையும் போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் ஃபார் ரீஜன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே, அதாவது என்னென்னா இந்த லெஃப்ட் சைடு பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா லாங் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கலேன். ஸோ டெம்பரவரியாக வந்து ஐபெடல் மோட் ஆக்டிவேட் ஆகும். சடனாக அப்படியே பிரேக் போடுற எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் லேக் இருக்குது. போட்டோன்னா போட்ட உடனேலாம் நிற்காது, கொஞ்சம் லேக் இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், பிரேக் பிடிச்சி நான் போகிறேன், தெரியுதுங்களா. ஓகே, அப்போ வந்து நான் ரீஜன் பண்ணும்போது பின்னாடி வந்து லைட் எரியுமா, பிரேக் லைட் எரியுமா அப்படின்னா எரியும். எந்த லெவல் ரீஜனாக இருந்தாலும் லைட் எரியுங்க. என்னென்னா லெவல் 1ல் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிரேக் லைட் வந்து எரியும். ஏன்னா வந்து ஸ்லோ வந்து ரொம்ப லீனியராக தானே நடக்கும். ஸ்லோ வந்து ரொம்ப கிராஜுவலாக தானே வண்டி ஸ்லோ ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து லைட் எரியும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் பிரேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். ரீஜனில் கூட பிரேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். இந்த வெஹிக்கிளில் மட்டும் இல்லை, டாட்டாலையும் அதே தான் நடக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஃபீச்சர் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு 40 km ஸ்பீடில் போகுது. ஸோ வெளியில் வந்து டயர் நாய்ஸு, இல்லை விண்ட் நாய்ஸு, இல்லை டிராஃபிக் சவுண்டு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் விண்டோ இறக்கி விட்றேன், டிஃப்ரென்ஸ் கேளுங்க. மைக் அதே பொசிஷனில் தான் இருக்குது. அப்புறம் விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. அவ்வளோதாங்க. பின்னாடி இருக்கிற சன் பிளைண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. இது எல்லா கார்லேயும் கொடுக்கலாம் ஆக்சுவலி. இப்போ கொடுத்துட்டு வராங்க. ஸோ தட்ஸ் அன் அப்ரிஷியேட்டபிள் திங். அப்புறம் வந்துட்டு இதோ இங்கே இருக்கே ஒன்று, த லீஸ்ட் யூஸ்டு ஃபீச்சர் இது தாங்க. இதை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ கொஞ்சம் மட்டும் இது ஓப்பன் ஆகிக்குது. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஹாட் ஏரில் வெளியே போகிறதுக்காமா. ஹாட் ஏர் வெளியில் போகிறதுக்கு வெளியில் கூலாக இருக்கணுமே. தேர்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு ஃபுல்லி ஓப்பன். இது தாங்க வந்துட்டு இருக்கிறதுலே வந்து லீஸ்ட் யூஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஸோ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்த வந்து புஷ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் காட்டுது. இண்டிகேட்டர் வந்து சொல்லும் 0 to 25%, 25 to 50%, 50 to 75%, 75 to 100%. இப்போ நமக்கு 5% தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு லைட் மட்டும் எரியுது. இதே மாதிரி மேலே இருக்கிறது வந்து ஏசி சார்ஜர், ஏசி போர்ட் சார்ஜர். அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே இருக்கிறது ஓப்பன் பண்ணேன்னா இது ரெண்டும் சேர்த்து டிசி போர்ட் சார்ஜர். இது வந்து டைப் 2 சார்ஜர், இது வந்துட்டு CSS2 சார்ஜர். நம்ம இப்படி ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ப்ளக்இன் பண்ண உடனேயும் இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சுவிட்ச் ஆன் பண்ண உடனேயும் சார்ஜர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பவர் மோட் வந்துருச்சு, சார்ஜ் ஆன் ஆயிடுச்சு. 12 amps எடுத்துக்கிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நமக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுது.
இது வந்து 51 கிலோவாட் ஹவர் பேட்ரி. ஸோ இது வந்துட்டு 5%லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 20 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆகுது. இந்த சார்ஜர் வந்து கம்பெனியில் கொடுத்த சார்ஜர், டிஃபால்ட் 3.3 கிலோவாட் சார்ஜர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து அண்டர் த பாடி தான் ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வேரியண்ட்டில் சொல்லிக்கிறாங்க. பட் ஈவிக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லலை. பட் அதே 200 mm இருக்குது அப்படின்னு வச்சுட்டாலுமே கூட பேட்ரி வந்துட்டு ஒரு 10 வந்து கீழே ப்ரொஜெக்ட் ஆகி தாங்க இருக்கும். ஸோ 180 to 190 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் அது பாருங்கள் எப்படி வந்து பேட்டரியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு திக்கான கவர் வச்சு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இந்த கவரும் அந்த பேட்டரி வந்து டிட்டாச்சபிள். ஸோ பேட்டரி மட்டும் தனியாக கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாத எந்த ஒரு ஒயருமே வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா சேல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்குதா அப்படின்னா, ஆமாங்க. ஒரு சில டைம் என்னாச்சுன்னா ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது எனக்கு கீழே வந்து லைட்டாக உரசி இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போது. ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருக்கு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுவும் எஸ்பெஷலி வந்து ஃபுல்லி லோடடாக இருக்கும்போது. கியாலையும் பிரச்சனை வந்துச்சுங்க. அதுவும் கம்யூனிட்டியில இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2-3 பேர் கம்யூனிட்டியில் வந்துட்டு சொன்னாங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போய் நாங்கள்லாம் செக் பண்ணால் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. அது என்னென்னா டயர் மிஸ் அலைன்மெண்ட் இஷ்யூங்க. ஃப்ரண்ட் 2 டயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணாமல் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி காமனாக வந்த இஷ்யூ. எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி வந்து இதுக்கு கிளைம் கொடுக்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கியா வந்து அவங்களோட குட்வில் ஃபண்டில் இருந்து எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டயர் மாற்றி கொடுத்தாங்க. நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நோ புஷ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் மறந்து போயிருந்தாலோ இல்லை விட்டு போயிருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா அது ஒரு தனி வீடியோவாக பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட்ஸ் எடுத்து போடலாம். கியா சைரோஸ் வந்துட்டு இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் போய் எடுக்கலாங்க. என்எம்சி பேட்டரி அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. தே ஹவ் டேக்கன் ஆல் த அடாப்டிவ் மெஷர்ஸ். இப்போ வந்து எனக்கு அரௌண்டு 14,000 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக இந்த வெஹிக்கிள் ஓடி இருக்குது. 13.8 பக்கம் ஓடி இருக்குது. எனக்கு வந்துட்டு 2% SOH வந்துட்டு காலி இருக்குது. 98% SOHல இருக்குது இந்த பேட்டரி. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து இந்த பேட்டரியோட SOH எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி ஷேப் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அது தெரியும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஓடி வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. See you, bye bye in the next video. Bye.